ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூருல் இஸ்லாம் சேனலில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு தஸ்பு நபில் தொழுகையை பற்றி தான். இந்த தொழுகையுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். மனிதர்கள் இன்சான்கள் என்னையை அளவுக்கு அதிகமாக துதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மலக்கு கேட்டாங்களாம், அல்லாஹுவே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை அளவுக்கு அதிகமாக துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்களுடைய வணக்கங்களும் சிறப்புக்குரியதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் தொழுகிற தொழுகைக்கும் மக்கள் தொழுகிற தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னானா. என்ன அப்படின்னு கேட்டப்ப, அவங்க தனித்தனியாக செய்கிற அமலை நம்ம சேர்த்தே செய்கிறோம். சஜிதாவிலும் ருக்கூவிலும் அத்தஹியாத் இருப்பதிலும் இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக செய்யக்கூடிய சிறப்பு வணக்கங்களை நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த தொழுகை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, வீண் விரயத்தில் இருக்காங்க, நன்மைகளே செய்யாமல் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசிலும் அவருடைய ஆயுள் காலங்களில் வீண் நஷ்டத்தில் இருக்கிறத விட தொழுகையில் ஈடுபடுறது எவ்வளோ சிறப்புக்குரிய விஷயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில் இந்த தஸ்பு நபில் தொழுகையை எப்படி தொழுவணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ இன்னி வஜ்ஜகத்துக்கு அப்புறம் நியத்து வச்சுக்கோங்க. தஸ்பு நபில் 4 ரகாயத் சிறப்பான கௌஃபாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகின்றேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு, அல்ஹம்துக்கு அப்புறம் துணை சூறா உங்களால் தெரிஞ்ச சூறா ஒன்று ஓதிக்கங்க. அந்த சூறாவுக்கு அப்புறம் சுபானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இதே போல் 15 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடிக்க நேரத்தில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் சொல்லிவிட்டு நீங்கள் ருக்குவுக்கு போயிருங்க. அதாவது முட்டுக்கால் இருப்புக்கு குனிஞ்சு போயிருங்க. போய் அங்கே சுபான ரப்பில் அலீம் சுபான ரப்பில் அலீம் சுபான ரப்பில் அலீம் 3 தடவை சொல்லிவிட்டு இந்த சுபானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இதை சொல்லுங்கள். முடிக்கையில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். இந்த முட்டுக்காலில் இப்போ நான் சொன்னல அதில் எத்தனை வாட்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 10 தடவை சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், தக்பீரில் அல்ஹம்துக்கப்புறம் துணை சூறாவுக்கிறப்ப 15 சொல்லுவோன்னு சொன்னோமா. இப்போ முட்டுக்காலில் 10. அதே போல் நின்றுக்கிட்டோம் நம்ம என்ன செய்கிறோம், கையை அப்படி தொங்க விட்ட நிலையிலேயே 10 சொல்லணும். சுபானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். முடிக்கையில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அதே போல் அப்படியே சஜிதாவுக்கு போயிருங்க. சஜிதாவில் சுபான ரப்பில் ஆவிலா சுபான ரப்பில் ஆவிலா சுபான ரப்பில் ஆவிலா அதுக்கப்புறம் சுபானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இதையே 10 தடவை சொல்லிவிட்டு முடிக்கையில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நிமிந்து அப்படியே சஜிதாவிலேருந்து நிமிந்து உட்காந்து சுபானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். இது 10 தடவை நீங்கள் நிமிரையில் 10, அதே போல் இன்னொரு சஜிதாவில் 10, மறுபடியும் நிமிந்து 10. இதே போல் ஒரு ரக்காயத்துக்கு 75 வந்துடும். இப்போ மேலே அல்ஹம்துக்கு அப்புறம் துணை சூறாவில் 15 சொன்னோமா, அப்புறம் முட்டுக்காலில் குனிஞ்சு ருக்குவில் 10 சொன்னோமா, நிமிந்து 10, மறுபடியும் சஜிதாவில் 10, அப்புறம் நிமிந்து 10, அப்புறம் சஜிதாவில் 10, அப்புறம் நிமிந்து 10, ஆக மொத்தம் ஒரு ரக்காயத்தில் 75 வந்துடும். அப்புறம் இதே போல் 4 ரக்காயத்தை நீங்கள் தொழுது சலாம் கொடுத்துருங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையுடைய சிறப்பு மகத்துவம் வாய்ந்தது. சில உள்ளங்கள் சொல்லுவாங்க, இது எண்ணிக்கை தொழுகையெல்லாம் இப்படி ஒன்று இருக்கா, ஏன் அப்படி எண்ணிக்கை தொழுகையை தொழுகணும், அப்படி அல்லாஹ் சொன்னானா, எண்ணிக்கிட்டு தொழுகிறதுல அப்படி ஒரு தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடித்த மிக அழகிய வாழ்க்கையும் அழகிய தொழுகை இதுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணியில் இருக்கிற மீன் கூட தஸ்பீ செய்யுது. ஒரு மனிதன் அது மீன் சுவாசிக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த சுவாசத்தை கூட அமல்களில் தான் அது வெளியேற்றும். அல்லாஹ்வுடைய திக்ரை அது போற்றி புகழ்ந்து தான் அதோடைய ஆயுள் காலங்களில் அது கழிக்குது. பறவைகள் கூட அதோடைய ரெக்கைகளை சிறகடித்தும் மொழிகளாலும் அல்லாஹ்வை துதித்து அது வணங்குறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் மர கிளைகளும் இலைகளும் அல்லாஹ்வுக்கு தஸ்பீ செய்யுது. இதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் உயிரினங்களும் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல்
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவல் அதிகாலையில் கூவுது பார்த்தீங்களா, அது அல்லாஹு மிக பெரியவன் சொல்லி தான் கூவுது. ஏன்னா சுவனத்தில் உள்ள சேவல் கூவுறத சத்தத்தை அதை கேட்டு நம்மளை வந்து ஃபஜ்ர்லேயே அது எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அதுக்கு கொடுத்துருக்குறான். அல்லாஹு மிக பெரியவன், தூக்கத்தை கலைச்சி எந்திரிச்சு தொழுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அல்லாஹு மிக பெரியவன் சொல்லிட்டு அது கூவும். அதே போல் சுவனத்துடைய சேவல் வந்து தஹஜ்ஜத் டயத்துக்கும் எழுப்பும். அதே இரவு நேரத்தில் பார்க்கலாம் நீங்கள், சில சேவல்கள் வந்து இரவு நேரத்துலையும் கூவி மக்களை எழுப்புறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஒவ்வொரு உயிரினமும் அல்லாஹ்வை துதிச்சுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதராக இருக்கக்கூடிய நம்மளும் அதை அளவுக்கு அதிகமாக இந்த நன்மைகளை அதிகப்படுத்தணும். இதோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தமாவது தொழுவணும். அப்படி முடியலையா, வாரத்தில் ஒரு நாள், அதுவும் முடியலையா, மாதத்தில் ஒரு நாள், அதுவும் முடியலையா, வருடத்தில் ஒரு தடவை, அதுவும் இல்லையா, நம்ம ஆயுள் காலங்களில் ஒரு தடவையாவது தொழுதுருக்கணும். ஏன்னா இந்த தொழுகை அவ்வளவு சிறப்புக்குரிய தொழுகை. தஸ்பீங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வை வந்து புகழ்கிற தொழுகை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப புகழ்ச்சியான தொழுகை. மலாய்க்கத்துமார்கள் அத்தனை பேரும் இந்த தொழுகையை தொழுகிறவங்களை வந்து அவங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதுவும் வந்து தொழுது முடித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகுது. ஏன்னா அதிக நிலையிலே நீங்கள் ருக்குவிலே இருக்கிறதுனால உங்கள் பாவங்கள் அத்தனையுமே நம்ம உடம்பு விட்டு வெளியேறத அல்லாஹ் வந்து வாக்கு கொடுத்துருக்கான். ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு பாவம் வந்து ஒரு மனிதன் ருக்குவிலே சஜிதாவிலே இருக்கிறான். இந்த தொழுகைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா 5 வக்து தொழுகையிலையுமே அளவுக்கு அதிகமாக நம்ம ருக்குவில், சஜிதாவில், நமது கஹுதா இருப்பில், எல்லா நிலையிலையுமே நம்ம தொழுகையில் வந்து நம்ம தஸ்பீஸ் குனிகிறப்ப நிமிர்றப்ப அல்லாஹ் வந்து நம்ம பாவத்தை அது மூலியமாக வெளியேற்றுறான். அதனால் நிலைநிறுத்தி தொழுவுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் தான் இந்த தஸ்பீ தொழுகையிலையுமே அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து டயத்தை அதிகப்படுத்தி தஸ்பீ ஓதிக்கிட்டே குனிகிறதுனால நம்மளுடைய பாவங்கள் அத்தனை வெளியேறி நன்மைகள் வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆயத்துகள் வந்து நம்ம உடம்புல மிளுருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நல்லவர்கள் வந்து இறங்கிடுறாங்க. நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கும் அவங்க ஆமீன் சொல்லிடுறாங்க. அல்லாவும் அதுக்கு வந்து அங்கீகரிச்சிட்றான். நம்மளுடைய துவாவை உடனே அங்கீகரிச்சிட்றான். நம்ம துனியாவில் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும், தேவைகள் நிறையா நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம வாழ்க்கைக்கு நிறையா விஷயங்கள் தேவைப்படுது. அது எல்லாமே நீங்கள் கேட்கக்கூடிய துவாவில் அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஸ்பீ தொழுகைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதை வீண் விரயம் பண்ணிக்காதீங்க, நஷ்டவாளி ஏறாதீங்க. எப்பயுமே வந்து 5 வக்து தொழுகை நம்மளுக்கு சிறப்புக்கூடிய முத்திரையான தொழுகை. அதை வந்து ஒரு மனிதன் இழக்கிறானாலே அவன் தான் நஷ்டவாளி ஆவான். ஒரு இறைவன் கொடுக்கக்கூடிய 3 வேளை உணவுகளை மாத்திரம் நம்ம உண்டு காலம் கழிக்கிறோன்னு சொன்னால் அதுதான் பெரிய வேதனையான விஷயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயுள் காலங்களை அவன் கொடுக்கக்கூடிய நெஹ்மத்துகளுக்கும் பரக்கத்துகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் தான் நம்மளுடைய ஆயுள் காலங்களே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்கக்கூடியவனாக நிற்கின்றான். ஏன்னா வந்து இன்சானே, உனக்கு ஆயுளை கொடுத்தேன், ஆரோக்கியத்தை கொடுத்தேன், வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன், பொருளாதாரத்தை கொடுத்தேன், நீ எதுக்குமே நன்றி செலுத்தலையா, என்னை நீ எப்போ தான் தொழுவ, நீ பாவியாகவே வந்து என்னிடத்துல சேரப்போறியான்னு அல்லாஹ் கவலைப்படுறான். ஏன்னா அவன் பிள்ளை வந்து கருவில் இருக்கிறப்ப பாவியாக உருவாக்குறது கிடையாது, நன்மையின் பக்கம்தான் நிலைத்திருக்கோம். ஆனால் வந்து இப்லீஸ் ஆகப்பட்டவன் நம்மளை வழிகெடுத்து அழைச்சிட்டு போகிறப்ப தான் நம்ம பாவி ஆயிடுறோம். அந்த விஷயத்தில் நிச்சயமாக நம்மளை அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைகளையும் அந்த வழியிலே அழகான முறையில் கொண்டுகிட்டு வரணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒவ்வொரு நுட்பமாகவும் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வழியில் தான் நம்ம பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகணும். அந்த வழியில் தான் நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் தஸ்பு நபில் தொழுகையை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுவுங்க அப்படிங்கிற ஒரு நற்செய்தியோட இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சிறப்பு வணக்கங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.